வாழ்வில் எப்போதும் நமக்கு உறுதுணையாக இருப்பது உறவா நட்பா? இதுதான் தலைப்பு. நீங்கள் வந்திருக்கிறவங்க யாரோட வந்திருக்கிறீங்க? சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தீங்களா? எனக்கு தெரியாது. சொந்தக்காரங்களே எதுக்கு நான் கூப்பிட்டு வரணும், ஃப்ரெண்ட்ஸு தான் ஜாலியாக இருப்பாங்கன்னு சில பேர் நினைக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க. ஐயா, எனக்கு என்னன்னே புரியல. அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க போல. அந்த தொந்தரவுக்கு பயந்துக்கிட்டு தானே நான் இவனோட வந்தேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். இன்னும் சில பேர் எங்கே போனாலும் விட மாட்டேங்குது, கூடவே வந்துருச்சுன்னு உறவோட வந்திருக்கலாம். நீங்கள் யாரோட வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தலைப்பு உறவா நட்பா? உறவு அப்படின்றது நம்மோடு பிறந்தது, நம்மை பெற்றது, நம்மோடு வாழ புகுந்தது, நமக்கு பிறந்தது. அப்புறம் அது கூட இருக்கிற உறவுகள், மாமன் மச்சான், மச்சி நிச்சி, அத்தான் கொழுந்தன், மாமனார், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எல்லாம் உறவு. நட்பு அப்படின்னா கடவுள் தருகிற ஒரு வரம். அது 2 வயசில் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறான், 4 வயசில் ஃப்ரெண்ட் ஆகிறான், ப்ரிகேஜிலே ஃப்ரெண்டுன்றான். ப்ரிகேஜி பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி திருப்பி கூப்பிட்டு வந்தோம்னா உனக்கு எத்தனை பேரா ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு 5 ஃப்ரெண்டு 2 எனிமின்றான். ஃப்ரெண்டு சரிடா, எனிமி யாருறானா என் கூட பேசாதவன்லாம் எனிமின்றான். அப்போது சின்ன வயசுலேருந்தே அப்படி வளர்ந்துடுறாங்க. நட்பு என்பது கடவுள் இந்த மண்ணிலே கொடுத்த இன்னொரு கொடை மனிதருக்கு. சார், உறவு எவ்வளவு மகிழ்ச்சி தரும் தெரியுமா? அது எவ்வளவு பெருமைக்குரியது தெரியுமா? நான் என்ன வச்சு சொல்றேன். 2 செய்தி. நான் குழந்தையா 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது, சரி, எங்க வாத்தியார் 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாரு. நான் வீட்டில் வந்து 4ஆம் வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12 படிச்சுருந்தேன். அங்கேருந்து எங்கள் அப்பா வந்தார். என்னடா பண்ணுற அப்படின்னாரு. 4ஆம் வாய்ப்பாடு படிக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியா அப்படின்னாரு. கேளுங்கப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா வேகமாக கேட்டாருங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டார், டே, ஒரு மாட்டுக்கு 1 வயசில் 4 கால் இருந்தால் 4 வயசில் எத்தனை கால் இருக்கும்னாரு. அவர் கேட்ட வேகத்தில் நானும் என்ன பண்ணேன், 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16 கால் இருக்கும்பான்னு. டார் ஒரு அடி. அறிவு இருக்காடா? ஒரு மாட்டுக்கு 1 வயசில் 4 கால் இருந்தால் 4 வயசில் எத்தனை கால் இருக்குங்கிற 16 கால் இருக்கும்னு அடிச்ச அடியில் நான் ஓன்னு அழுதுட்டேன். உள்ளேருந்து எங்கள் அம்மா ஓடி வந்துருச்சு. ஏங்க பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? அவனே நமக்கு செல்லம்மா 7ஆவதா பிறந்திருக்கான். இது எனக்கு அப்புறம் 2 பிறந்தது, அதெல்லாம் ரொம்ப செல்லம். செல்லம்மா 7ஆவதா பிறந்திருக்கான், எதுக்குங்க அடிக்கிறீங்க என்ன? இல்லை, உன் பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல மாட்டேங்க. என்ன கேட்டீங்க? ஒரு மாட்டுக்கு 1 வயசில் 4 கால் இருந்தால் 4 வயசில் எத்தனை கால் இருக்குங்கிறேன், இவன் 16 கால் இருக்குங்கிறான், எங்கே உருப்பட போகிறான்? நான் நிமிந்து எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மா 2 அடி போட போகுதுன்னு. எங்கள் அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, என் பையன் சொன்னது என்ன தப்பு அப்படின்னாங்க. என்னது, என்ன தப்பா? ஆமாங்க, என்ன தப்பு? 16 கால் எத்தனை? 16 கால் 4. என் பையனுக்கு கால்வாய்ப்பாட தெரிஞ்சிருக்குங்க, நீங்க போய் கால்வாய்ப்பாடு படிச்சுட்டு வாங்கிட்டா எங்க அம்மா. இப்ப பாருங்க, உங்க அம்மா எதையும் சமாளிப்பாங்க. இத பாருங்க, எங்க அப்பா, டேய், ஏமாற்ற நிறைந்த இந்த உலகத்துல நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று என்னை அடித்து திருத்துகிறாள். என் தாயோ என்னை அணைத்து திருத்துகிறாள். குடும்பத்தில் இதை விட உயர்வு வேற என்ன வேணும்? இதை விட உயர்வு என்ன வேணும்? உங்களுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க. ஐயா, நான் உண்மையை சொல்றதுனால உண்மை பக்கம் எப்பொழுதும் கைத்தட்டல் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் தட்டுங்களேன். அப்பாடா, அந்த கடைசி வரைக்கும் போயிருச்சு. எல்லாம் கால் வாய்ப்பாடு தான். இது பரவாயில்ல. இந்த பரம்பரையில் வந்த என் பரம்பரை ஒன்று இருக்குமா இல்லையா? ஆமா. என் பொண்ணு இதே மாதிரி 2ஆம் வகுப்பு படிக்கும்போது பஸ்ஸில் கூப்பிட்டு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீட்ட குச்சியை நட்டு அதில் ஒரு பஸ்ஸு வந்து போட்டு எஸ்டிஓபி ஸ்டாப்னு போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்கே பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸு போய் நின்றுச்சா, என் பொண்ணு அதை எஸ்டிஓபி ஸ்டாப் அப்படின்னு படிச்சுட்டு என்னை பார்த்து திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, அப்பா எஸ்டிஓபி ஸ்டாப்னா என்ன அர்த்தம்னு கேட்டா. நான் சொன்னேன் நில்லுன்னு அர்த்தம்னு. அவன் என்னை பார்த்து கேட்டா, அது எனக்கு விளங்குதுப்பா, பள்ளிக்கூடத்தில் எங்கள் டீச்சரு STAND ஸ்டாண்டு அப்படின்னாலும் நில்லுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டாப்புங்கிற நில்லுக்கும் ஸ்டாண்டுங்கிற நில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். என்னங்க, ஒரு PhD படிச்சிருக்கேன், MA படிச்சிருக்கேன், வித்தியாசம் தெரியாதா?
உடனே என் பொண்ணை பார்த்து சொன்னேன், சனியனை வீடு வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு வர. கேள்வி கேட்டா கொன்னுட்டேன். ஏன்? எனக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியல. இது பிஹெச்டியில சொல்லி கொடுக்கல. ஆமா. என் பொண்ணு உடனே என்னை பார்த்து கேட்டா, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா. நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு அப்படின்னு அவ சொன்னா பாருங்க, இன்னி வரைக்கும் என்னால மறக்க முடியலைங்க. அப்பா அது வேற ஒண்ணும் இல்லப்பா, உக்காந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்சா அதுக்கு ஸ்டாண்டுன்னு பேருப்பா, ஏதாவது வந்து நின்னா அதுக்கு ஸ்டாப்னு பேருப்பான்னாங்க. இன்னி வரைக்கும் நான் மறக்கலைங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். அதாவது என் பிள்ளைகிட்டேருந்து எனக்கு ஒரு அறிவு கிடைக்குதுன்னா அது எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை விட என் பெண் அறிவிலே சிறந்திருக்கிற பொழுது நான் படுகிற அந்த இன்பம் இருக்கிறது, அந்த இன்பத்துக்கு ஈடு இணையா உரு துணையா வேற ஏதாவது இருக்குமா? கிடைக்குமா சார்? வாழ்க்கையில குடும்பம் நமக்கு காட்டுகிற ஒவ்வொன்றும் 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 நமக்கு அழகாக நம்மை வழிநடத்தி செல்வதாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதை வேண்டான்னு சொல்லுவீங்க சார்? நான் இப்படி யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறு என நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் எழுதுகிறான்னு சொன்னா, இந்த உலகத்துல உறவு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்ந்தது. வெள்ளடிச்சதுனால முடிக்கணுங்கிறதுனால நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். இன்னும் ஏதாவது கணக்கு இருக்கும். தொடக்கத்தில் முத்தமிழ் அறிஞர் அவர்களை பற்றி சொன்னேன். நான் நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு சற்று ஏறக்குறைய 130 ஆண்டுகளுக்கு முன்னால் 1893ஆம் ஆண்டு சிகாகோ நகரத்திலே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வ சமய மாநாட்டிலே வந்திருந்த அத்தனை பேரும் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து ஒரு துறவி சென்றார். அவள் அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்த்து சொன்னார், என்னுடைய அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று உறவு வைத்து அழைத்தார். அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கைத்தட்டினார்கள். இங்கு வராதா அந்த கைத்தட்டல்? தன்னை அத்தனை பேரையும் உலகமே என்னுடைய சகோதர சகோதரிகளே என்று சொன்ன ஒரே ஞானியாக சுவாமி விவேகானந்தர் இந்தியாவினுடைய புகழை பரப்பினார் என்று சொன்னால், எப்பொழுதும் நீங்கள் யாரையும் உறவு வைத்து அழைக்கிற போது கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே, அது உறுதுணையாக இருந்து என்றைக்கும் நம்முடன் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ராஜகுமார் யோசிக்கிறார், உறவுல இவ்வளவு இருக்கா? விவேகானந்தர் வரைக்கும் சொல்றாரு, நட்புக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. வாங்க ராஜ்குமார். நண்பர்களோட வந்திருக்கவங்க எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம். இதுதான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, உறவினர்களோட வந்திருக்கிறவங்க கொஞ்சம் கைத்தட்டுங்க. அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்களே முடிவு சொல்றீங்க. என் காதுக்கு அப்படித்தான் கேட்டுச்சு. உறவுனாலே சிக்கல் தான், கைதட்டுறதுக்கே அனுமதிக்காது. நடுவர் அவர்களே, அண்ணன் மாது. அண்ணன் மாது, நான் எப்பவுமே அவர் அண்ணான்னு தான் அழைக்கிறது. அதுக்காக அவரோட உடன் பிறந்தவன் நான் இல்லை, நண்பன். ஆனா அண்ணான்னு அழைக்கிறேன். ஏன் அழைக்கிறேன்னா, நட்போடு பழகுகிற போது, நட்பு நெருக்கமாகும் போது அது உறவாகவும் மாறுகிறது. அதனால தான் அதோட சிறப்பு இருக்கு. நீங்க சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னாங்க. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொன்ன உடனே எல்லாரும் கைத்தட்டினாங்கன்னு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புனது தமிழகத்தில் இருக்கிற நண்பர்கள் தான் அனுப்புனாங்க. அவங்க சொந்தக்காரங்க யாரும் அனுப்பல. அது தமிழகத்துக்கே பெருமை. பாஸ்கர சேதுபதி மன்னன், சென்னையின் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்புனாங்க. அப்ப நண்பர்களால் ஒருத்தனுக்கு உயர்வு இருக்குங்கிறத அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். ரொம்ப நன்றி. இப்படிதான் நீங்க பேசணும். வகுப்புல பாடம் நடத்துற மாதிரியே வந்து கூட்டல் கழித்தல் வாய்ப்பாடு என்ன இது என்ன அவங்க அப்பா அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்கிறார். ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? உறவு எப்போதும் நம்மகிட்ட சில கேள்விகளை கேட்டு நம்ம பாடம் நடத்தும், பாடாப்படுத்தும். ஆனால் நண்பன் மட்டும்தான் நமக்கு பக்கபலமா இருந்து பாதை காட்டுவான். அருமை. இதுக்கும் கை தட்டுறாங்க ஐயா. ஆமா, இதுக்கு தான் கை தட்டுவாங்க. நடுவர் அவர்களே, நாங்க உறவை குறை சொல்றதுக்காக வரல. நண்பர்களினுடைய சிறப்புகளை நாங்க சொல்றோம். என்னன்னு தெரியுமா? நம்ம அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம பேச முடியாது, அம்மாட்டையும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது.
மனைவி கிட்ட பேசவே முடியாது. பேசினா சிக்கல் வந்துடும். பிள்ளைகள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச முடியும். அவன் மொபைலோட இருப்பான். ஆனா அம்பாட்ட பேச முடியாதத, அப்பாட்ட பேச முடியாதத, மனைவி கிட்ட பேச முடியாதத மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே உறவு நட்பு தான். நண்பர்களோட பேசினா நமக்கு பிரஷர் வராது, மன அழுத்தம் வராது, சுகர் கண்ட்ரோல் ஆகும், மன பிரச்சனை வராது. நண்பர்களோட இருக்கக்கூடியவங்க மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. புரிஞ்சுக்குங்கண்ணா. இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமா, ஏன்னா உறவு உறவுன்னுட்டு இப்படி ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உறவுகள் நாம வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம்னா நம்ம சொந்தக்காரனுக்கு பிடிக்காது. நமக்கு பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்கிறவன் சொந்தக்காரன். நாம நல்லா இருந்தா வருத்தப்படுறவனுக்கு பேர் சொந்தக்காரன். ஆனா நண்பன் எப்படி தெரியுமா? நாம வெற்றி பெற்றா அவன் ஏன் நண்பன்னு சொல்லுவான். ஆனா நம்ம தோல்வி அடைந்தா நான் நண்பன் நண்பேண்டான்னு சொல்லி கூட வந்து நிப்பான். தோல்வி வரும்போது தோள் கொடுப்பவன் தோழன், அவனால் தான் வெற்றி இருக்கு. நீங்க அதனால்தான் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு நம்முடைய தமிழ் சொன்னது. நீங்க தான் தமிழ் சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல மாட்டோமா? நடுவர் அவர்களே, நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் தாங்கக்கூடியவன் நண்பன் தான். இப்ப நீங்க நண்பன்ல 2 வகை உண்டு. சரி. இப்ப சாதாரண நண்பன், உயிர் நண்பன். இப்ப நமக்கு ஒரு கொஞ்சம் பணம் தேவைன்னா, மாப்பிள்ள கொஞ்சம் பணம் தேவடா அப்படின்னு சொன்னா அவன் நண்பன் தருவான். தேவைன்னு சொன்னா தருவான். ஆனா உயிர் நண்பன்னா யார் தெரியுமா? மாப்பிள்ள கொஞ்சம் பணம் தேவடான்னு சொல்லிக்கிட்டு நம்ம சட்டப்பையில இருந்து கையை போட்டு எடுக்கிறான் பாருங்க, அவன் தான் உயிர் நண்பன். அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. இப்ப நண்பனோட வீட்டுல போய் நண்பனோட வீடு மாதிரி நாம பழகணும்னு சொன்னா அவன் நண்பன். நண்பனோட வீட்டுல போய் நம்ம வீடு மாதிரி இருந்தோம்னு சொன்னா அவன் உயிர் நண்பன். இப்ப பொருட்காட்சிக்கு வர்றோம், ஒரு ஐஸ்கிரீம வாங்கி 2 பேரும் சாப்பிட்டா அவன் உயிர் நண்பன். அதுக்கு காதலின்ல சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, காதலுக்கும் நண்பனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் கூடுதல் நட்பு அது. ஆமா, அது நட்பினுடைய உச்சம்தான் காதல். வெரி குட். காதலினுடைய தொடர்பு நட்புல இருக்கு. ரொம்ப ஏன்னா மனம் விட்டு பேசுறது, இந்த இரு உடல் ஓர் உயிர்னு சொல்றோம்ல, அது காதலுக்கு மட்டும் இல்ல நட்புக்கும் பொருந்தும். ஒரே மாதிரி சிந்திப்பா. நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நடுவர் அவர்களே. குடும்பங்கிறது இருக்குல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல கூட்டு குடும்பம்னு இருந்தது. சரி. அந்த கூட்டு குடும்ப முறை இப்ப சிதைஞ்சு போயிடுச்சு இல்ல, உறவுகள் சரியில்லைங்கிறதானங்க அர்த்தம். வீடுகள்ல எத்தனை பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அண்ணன் தம்பி சந்தோஷமா இருக்கானா? அண்ணன் தம்பி பேச மாட்டேங்கிறான், கோர்ட்ல போய் நிக்கிறான். அண்ணன் தம்பி சந்தோஷமா இருக்கிறது உங்க காலத்துல அது வேற. அண்ணன் தம்பி சந்தோஷமா இருந்த காலம் இப்ப போயிடுச்சு. 2 பேரும் சொத்து பிரச்சனையில கோர்ட்ல போய் இருக்கிறான். இந்த மாதிரி தானே இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இப்ப எப்படி இருக்கு? கோர்ட்ல போய் விவாகரத்துல போய் நிக்குது. நீங்க மாமியா மருமக பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்காங்க. ஒரு அது இல்லாத சீரியல் இருக்கா? சீரியல்ல எல்லாமே குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தானே சீரியல்ல காமிக்கிறாங்க. ஒரு மாமியா மருமகிட்ட சொல்லுது, மருமகளே எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு. மருமக சொல்லுது, அவ்வளவு சிரமப்பட்டு இதுக்கு மூச்சு விடனா நிறுத்திடுங்கன்ட்டு. இதுதான் இருக்கு. நீங்க உறவுகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கும், உறவுகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கும். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கிட்ட பழகிறவங்க நண்பர்கள் தாங்க. நீங்க என்ன பிள்ளைகள் கேட்கும், என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கும். வீட்டம்மா என்ன கேட்கும், எனக்குன்னு என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்கும். ஆனா நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், உனக்காக நான் பக்கபலமா நிக்கிறேன்னு கடைசி வரையும் கூட இருக்கிறது நண்பன் தான். நீங்க திருவள்ளுவர் இருக்கார்ல, திருவள்ளுவர் நட்புக்காக 5 அதிகாரங்கள் சொல்லி இருக்கிறார். 5 அதிகாரங்கள். நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழமைன்னு 5 அதிகாரங்கள் சொல்லி இருக்கிறார். உறவுக்காக ஒரு அதிகாரம் கூட சொல்லல. கணவன் மனைவியை சொல்லும் போது கூட எந்த வீட்டுல கணவன் மனைவி கூட நண்பர்களா பழகுறாங்களோ அந்த வீடு தான் நல்லா இருக்கும்னு.
நான் தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க கோப்பெரும் சோழன் ஒரு மன்னன், பிசிராந்தையார் அப்படின்னு ஒரு புலவர். சோழ மன்னன் சோழ நாட்டில் உள்ளவர், பிசிராந்தையார் பாண்டிய நாட்டினுடைய புலவர். ரெண்டு பேரும் பார்த்ததே இல்லை, சந்திக்கவே இல்லை. ஒருத்தர் கேள்விப்பட்டு மனதால் நட்பர்களாக இருந்தாங்க. கோப்பெருஞ்சோழன்கிட்ட அவரோட பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அரசாட்சியை கொடுன்னு சண்டை போட்டு போருக்கு வர்றான். இவர் மனம் வருத்தப்பட்டு இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி வடக்கிருந்து உயிர் துறக்க போறேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டார். அந்த காலத்தில் அது ஒரு வழக்கம் இருந்து, துறவு மேற்கொண்டு வடக்கிருந்து உயிர் துறக்கிற வழக்கம் உண்டுது. உட்கார்ந்தார். உட்காரும் போது சொன்னார், என் நண்பர் பிசிராந்தையார் நான் உயிர் விட போறேன்னு தெரிஞ்சு என்னை தேடி வருவார், அவருக்கும் என் பக்கத்துல ஒரு இடம் போடுங்கன்னு சொன்னார். அது மாதிரி இடம் போட்டாங்க. எங்கிருந்தோ இருந்த பிசிராந்தையார் தேடி வந்து கோப்பெருஞ்சோழனுக்கு பக்கத்துல இருந்து அந்த உயிர் நண்பன் உயிர் விடும் போது தானும் உயிர் விட்டார் நண்பர். அதனால்தான் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னு சொன்னாங்க. நாம கூடி பேசுறது மட்டும் இல்லைங்க, எங்கே இருந்தாலும் நண்பனுக்காக உயிர் விட துணிபவன் தான் உண்மையான நண்பன். இப்படி உறவு என்பது சிக்கல்களை உருவாக்கும், நட்பு என்பது வாழ்க்கையில் உயர்வை தரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. உறவு ஒண்ணும் இல்லை, நட்பில் எல்லாம் இருக்கிறது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பை கொண்டு வந்து சேர்த்தார் பாருங்க. எங்கோ இருந்தவர்கள், அன்றைக்கு மொபைல் போன் கிடையாது, போன் கிடையாது. ஆனால் அவர் வடக்கிருந்து உயிர் நீக்க போகிறார் என்றவுடன் தேடி வந்து ஓடி வந்த புலவர் இருந்தார் பாருங்க, அதுதான்டா நட்பு. ராஜ்குமார் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. உறவு எப்போதும் கேள்விதான் கேட்கும். ஆமா, உறவு கேள்வி கேட்கும், கேட்காம இருக்காது. அதுதான் உறவினுடைய சிறப்பே. ஆனா நண்பன் எப்பவும் கடன் கேட்பான், அது கேட்காமலே பாக்கெட்ல இருந்தும் எடுப்பான். ரொம்ப நல்ல பழக்கம். அவர் தான் சொன்னார், நான் சொல்லல. பாக்கெட்ல இருந்தே எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு என்ன காரணம் தெரியுமா? நண்பர்கள் தான் காரணம். அது அவரே சொன்னார். இவர் மகா சரியில்லை, மனைவி சரியில்லை, அம்மா சரியில்லை, இதை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுவாராம்? ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாராம். அப்போ அவனும் அது போல சொல்லுவான்ல. தான் வீட்டு பாட அடுத்த வீட்டுக்கு சொன்னா, தன் வீட்டு நிகழ்வை அடுத்த வீட்டுக்கு சொன்னா, அது ஊரெல்லாம் பரவி பிரச்சனைக்கு அதுதான் அசிங்கமா இருக்கும். என்னையா இப்படி வந்துட்டு பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் இடம் போட சொன்னா. ஆமா, அது அந்த காலத்து நட்பு. இப்பவுமே இடம் போட சொல்லுவான். மச்சி பந்தியில் இடம் போடுறா, பைக்கில் வந்துட்டே இருக்கிறேன் போடுன்னு இடம் போட சொல்லுவான். இல்லைன்னா 4 பாட்டில் இருக்கு, ஒரு கப்புக்கு ஆள் வருதுடா வெயிட் பண்ணுப்பா. இதுதான் இன்னைக்கு நண்பன். அதுக்கு பேர் தான் நண்பேண்டா. ஏறி போங்கடான்னு போயிடுறாங்கல்ல அவங்க, தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. சும்மா இருக்க பயல்களை உசுப்பேத்தி ஏண்டா உங்க அப்பா இன்னும் பைக் வாங்கி தரல, என்னடா அங்க வேலை பார்க்கறாரு இங்க வேலை பார்க்கறாருங்கிற, ஒரு பைக் வாங்கி தர, இப்படியெல்லாம் உசுப்பேத்தி இவன் கை கால் முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடப்பான். நண்பனே காணாது, ஏன்னா தெரியும் வந்த விளக்கு மரல விழும்னு தெரியும். அப்ப இந்த கை தொட்டில கட்டி கால் ஒரு தொட்டில கட்டினப்போ தொட்டில தாளாட்டின பாருங்க ஒரு அம்மா, அவாதான் சோறு ஊட்டணும், அவாதான் மருந்து ஊட்டணும். எந்த நண்பனும் பக்கத்தில் வர மாட்டான். நண்பனுக்கு ஊட்ட தெரியாது, ஊத்தத்தான் தெரியும். ஆமா, ஏன்னா அவனே ஒரு ஐஸ்கிரீம் ஏன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேர் சாப்பிட்டா என்ன என்ன எந்த காலத்திலேயே கஞ்ச பிசினாரி நண்பர்கள் பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணுங்கயா. இதுல அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து எடுப்பானா. எங்க இருந்து ஆளுங்க அப்போ என்ன சொல்றது நண்பேண்டா அப்படி சொல்ற. நட்பு உறவு ரெண்டு என்ன என்ன வித்தியாசங்க? உறவு என்பது வேர் போன்றது, தாங்கி பிடிக்கும், கடைசி நேரம் வரைக்கும் தன்னால் இந்த மரத்திற்கு செடிக்கு உதவ முடியுமான்னு பார்க்கும். நட்பு என்பது பூத்து மலர்ந்து விழுகிற பூக்களை போக காலம் செல்ல செல்ல சென்று கொண்டே போகும். இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு பெங்களூர்ல, மக்கா நான் போயிட்டு வரேன், மச்சான் நான் போயிட்டு வரேன், அத்தோடி முடிஞ்சு. அதுக்கப்புறம் போனவனை காணும். தொலைந்து போனவர்கள்னு ஒரு கதை எழுதினார் முன்னாடி. இந்த நண்பர்கள் பிரிந்து போகிற வாழ்க்கையை சொன்ன கதை அது. உறவு அப்படி இல்லை, எப்பொழுதும் நிலைத்து நிற்பது நடுவர் அவர்களே. அழகா சொல்லும் போது கலைஞர் அவர்களை பத்தி சொன்னாங்க. இவ்வளவு மக்கள் பணி கடலும் அவர் மறைந்த பொழுது ஒரு கடிதம் எழுதினார் தளபதி அவர்கள். என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு நாள் உங்களை தலைவரே தலைவரேன்னு கூப்பிட்டு பழகிட்டேன், ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைக்க தருவீர்களா? இதுதாங்க தமிழ் பண்பாடு, இதுதான் பண்பாடு. எத்தனை பணி இருந்தாலும் என் தந்தை தாயை மறக்காத அந்த நிலை இருக்க, இதுதான் உயர் பண்பாடு நடுவர்களே.
நிறைய நிலைமை கதை சொல்லி நெய்தல் நிலம்னால சொல்றேன். நெய்தல் நில மக்களுடைய உறவு எப்படி தெரியுமா? நாம் கடல் என்போம், நெய்தல் நில மக்கள் கடல் அம்மா என்பார்கள். அதுதான் சிறப்பு. ஒரு இயற்கையை கூட நேசிக்கிற தன்மை, உறவாக பார்க்கிற தன்மை. சங்கலக்கியம் உங்களுக்கு தான் தெரியுமா? நாங்களும் சொல்லுவோம்ல. அங்கே நெய்தல் நிலத்தில் விளையாடிய ஒரு தலைவி ஒரு புன்னை மர விதையை நட்டு வைக்கிறார். அது முளைச்சி நிற்கிது. அவளை என்ன உறவு கொண்டாடுனா என்னுடைய தங்கை என்று சொன்னாள். நெய்தல் நில மக்களுடைய உறவு இப்படி இருந்ததை சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் தன் காதலனோடு பேசுறதுக்கு நாளாம். ஏன் இது என்னுடைய அக்கா என்று. அப்படித்தான் இருக்கும் குடும்ப வளர்ப்பு முறை, அப்படித்தான் கேள்வி கேட்கும் குடும்ப உறவு. என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் போகலாம் என்று சொல்லுகிற உறவுமுறை தேவையில்லை. பணம் இருக்கே, பயணம், நம்முடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன். நாகர்கோயிலில் ஃபோன் எடுப்பான், திருநெல்வேலி தாண்டி கோயில்பட்டி வரைக்கும் வந்துடுறோம். ஆனால் இடையிடையே ஒரு கால் வரும், கொஞ்சம் இருடி, எங்கள் அப்பா கூப்பிட்றேன், நான் அப்புறம் பேசுகிறேன். ஏம்மா கோயில்பட்டி இப்போ தாண்டி இருப்பேன், சாப்பிடணும்னா அங்கேயே சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா அந்த போர்வையெல்லாம் நல்லா பூத்திக்கோ, கவனமாக இரு, இரவு நேரம் ஏதாவது நம்பர் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோ. அம்மா ஃபோன். யார் நண்பன் என்ன செய்வான்? இதுதான் பெற்றோர்களுடைய நிலை. எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு துணை செய்ய வேண்டும் என்பது. அதான் கண்ணதாசன் வாலியோட பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு, கடல் சார்ந்த பாட்டு. கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே, அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. இந்த கடல்ல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை கடலிலும் வீட்டில் தன் உறவுகளை விட்டுவிட்டு அவர்களுக்காக உயிர் கொடுக்கிற பணிகளை செய்கிற எத்தனை உறவுகள் இருக்கிறது. அதை மறந்துட முடியுமா? என்ன பாட்டெல்லாம் கேளுங்க ஐயா. ஆமா, ஒரு செய்தி கண்டிப்பா இது சொல்ல வேண்டிய செய்தி நடுவர் அவர்களே. இந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஓவியம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த ஜெயமே ஜபம் அந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு கை இப்படி கூப்பின மாதிரி இருக்கும். அந்த கரத்தை பார்த்தாலே ஒரு முகம் தருகிற பாவத்தை அந்த கரம் தரும், அத்தனை உணர்வுகளை தரும். அது என்ன, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. பெரிய ஒரு குடும்பம், 18 பிள்ளைகள் உள்ள குடும்பம். ரொம்ப வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 18 பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பம். 2வது 3வது பிள்ளைகள், 2வது பையன் அண்ணன், 3வது பையன் தம்பி. இந்த இருவரும் ஓவியத்தில் சிறந்தவர்களாக ஆக வேண்டும் நினைக்கிறாங்க. வீட்டில் வறுமை. அண்ணன் சொல்கிறான், நான் வேலைக்கு போய் உன்னை ஓவியம் படிக்க வைக்கிறேன், நீ போடா அப்படின்ட்டு தம்பி அனுப்பிச்சிடறான். தம்பி சிறந்த ஓவியனாக, ரோம் நாட்டினுடைய மிகச்சிறந்த ஓவியனாக வந்துடுறான். வந்து தன்னுடைய அண்ணனை, இப்போ நீ போ, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், நீ ஓவியம் வரைய போங்கிறான். அண்ணன் தன்னுடைய கைகளை காட்டுகிறான். சுரங்க வேலை செய்து நரம்புகள் இழுத்து விரல் நொறுங்கி அந்த கை ஓவியம் வரைய முடியாத நிலைக்கு மாறி இருக்கிறது. இனி என்னால் ஓவியம் வரைய முடியாதுன்னு கதறி அழுதான். இந்த கைகள் எனக்காக தியாகம் செய்த கைகள், தம்பிக்கு அண்ணன் உண்டு என்பதை பறைசாற்றுகிற கைகள் என்று அவன் உள்ளுணர்வோடு வரைந்த அந்த ஓவியம்தான் இன்றும் ஒரு இறையஞ்சலிக்காக, தியாகத்தின் கருணைக்காக சொல்லப்படுதுன்னா உறவு இப்படிதாங்க செய்யும். அதனால தான் சொன்னா, மச்சினை இருந்தா மலையேறி புரைக்கலான்னு தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு. சொல்லல, செய்வாங்க. அதெல்லாம் நல்லா வாங்கியிருக்கிறாரு அவர். சொன்னவர் இதெல்லாம் ரொம்ப நல்லா வாங்கியிருக்கிறாரு. இவ்வளவு சொன்னாரு. இன்னைக்கு காலையில இருந்து வந்ததுல இருந்து ஒரு 20-25 முறை வீட்டுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு. ஏம்மா கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா, கட் ஆஃப் மார்க் என்ன, யாருக்கு, நண்பனுக்கா சொன்னீங்க? தம்பி நீ பார்த்துக்கிட்டான்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. வெயிட் பண்ணுற அப்பா, நாளை காலில் வந்துடுவேண்டா, நல்ல கட் ஆஃப் கிடைக்கும்டா, தைரியமாக இருடா, சீட்டு கிடைக்கும்டா. யார் சொன்னா? யாருக்கா வேண்டி சொன்னீங்க? உங்கள் குழந்தைக்கா வேண்டி சொல்லிட்டு இங்கே வந்து நின்று ரொம்ப அழகா அது இதுன்னு ஏகப்பட்ட கதைகளை சொல்லி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. சித்தி, அத்தை, மாமா, மச்சான்கிற உறவுகள் எத்தனை உயர்வானதுன்னு நிறைவாக இது மட்டும் சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன செய்தி, அதை மட்டும் சொல்லிடுறேன். இதே போல் ஒரு பட்டிமன்றம் என் ஊரில் நடக்குது, வீட்டு பக்கம் நடக்குது. பணமா பாசமா, நான் பணத்துக்கு பேசிட்டு இருக்கிறேன். பேசி முடிஞ்ச உடனே என்னுடைய சித்தி அழுது கொண்டே வருகிறார்கள். அழுது கொண்டே வந்து அவர்கள் நாகர்கோவில் ஸ்லாங்கில் சொன்னது, மக்கா விளையாட்டுக்கு கூட பேச்சுக்கு கூட பணத்துக்கு பேசாதல, நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது, அடுத்தவனுக்கு கொடுத்து வாழ், உறவுகளை எதிர்த்து பேசாதே என்று சொன்னார்கள். என்றால் இதாங்க உறவு. தட்டி கேட்கும், தட்டி கேட்பதுதான் உறவு. அப்படி தட்டாம விட்டதுனால்தான் இன்று பள்ளிகளில் குழந்தைகளே கவனம், போதை வாரத்தை காவல்துறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. போதை வாசங்களை பள்ளியில் வச்சிருக்கோம். தெருவங்கும் விழிப்புணர்வு விளம்பரம். என்ன காரணம்? உறவுகள் அந்த கண்டிப்பை செய்யக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது தான். நண்பர்களிடம் இருக்கு, நண்பர்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேசம் எப்படிப்பட்டது? காந்தியை தாத்தா என்றும், நேருவை மாமா என்றும், அண்ணா என்றும், உடன்பிறப்பு என்றும் சொல்லி தலைவர்களை கூட உறவினர்களாக சொல்லித்தந்த நாடு இந்த நாடு என்று சொன்னால், உறவுக்கு கை கொடுப்பதுதான் நம்முடைய சிந்தனை.
நட்பு உயர்ந்தது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் உறவினர்களுடைய தயவில்தான் நாம் உழைத்து வளர்ந்திருக்கிறோம். தன் மகனின் நண்பனையும் மகனாக பாவிக்கிற தன்மை ஒரு தாய்க்கு உண்டென்றால் அதைவிட உறவின் மேன்மையை என்ன சொல்வது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. மழை வரும் முன்னாடி அடுத்த பேச்சாளர் நட்பே அணியிலிருந்து நம்முடைய கவிதா ஜவஹர் அவர்கள். வாங்கம்மா. ரொம்ப அருமையாக பேசினார். அவர் சொன்னார், நண்பர்கள் அப்படின்னாலே பணத்தை புடுங்கிறதுக்கு தான் வருவானா, பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு தான் வருவானா. நீங்கள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்குறது இல்லையா, விகடன் பார்க்குறது இல்லையா? போன மாதம் புதுக்கோட்டை பாருங்கள், எவ்வளோ காவல்துறை அதிகாரிகள்லாம் நின்றுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை ரசித்து பார்க்குறாங்க. அவங்க என்ன நமக்கு சித்தப்பா பிள்ளைகளா, நமக்கு தாய் மாமாவா? அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்குமா? டியூட்டி போட்டாலும் இங்க நிக்கணும்னு எதுக்கு? இல்லாட்டி இந்நேரம் அவங்க எதுக்கு இங்க நிக்கிறாங்க? நம்மை நம்பி இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. நட்புக்கு கை கொடுப்போம் என்று எங்கள் காவல்துறை இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. போன மாசம் புதுக்கோட்டை மாவட்டத்துலங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு காவலா போயிருந்த காவலர் நவநீத கிருஷ்ணன் மாடு முட்டி இறந்து போயிட்டார். உடனே கூட வேலை பார்த்த அத்துணை காவல்துறையை சேர்ந்த கீழிருந்து மேலே வரைக்கும் இருக்கிற அத்துணை பணியாளர்களும் சேர்ந்து பணம் திரட்டி 8,40,000 ரூபாய் பணத்தை அந்த காவலரின் மனைவி கையில் கொடுத்து, இப்ப மட்டுமில்லை எப்போதும் உங்கள் கணவனின் நண்பர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்றால் எந்த உறவியா வந்துச்சு? நல்லா இருக்கும்போது உறவு வரும், மகிழ்ச்சியா இருக்கும்போது உறவு வரும், வசதியா இருக்கும்போது உறவு வரும். ஆனால் வறுமையில் வாடும்போது, எதுவுமே இல்லாமல் நிற்கும் போது நண்பன் தாய தோல்ல கைய போட்டு நான் இருக்கேன்டா மாப்பிள்ளைன்னு சொல்லுவானே, அந்த நட்பு உன்னதமானது, உயர்வானது. மாப்பிள்ளைன்றாமா நட்பை கூட உறவை மாத்துறான் இல்லையா? உண்மையான மாப்பிள்ளை வரமாட்டான்ல, தளதறிக்கு ஓடி அவன் தான் செய்முறை செய்யல. மாது அண்ணா சொல்றார், என் மகளுடைய அறிவு எனக்கு சந்தோஷம், எங்க அப்பாவினுடைய பாசம் எனக்கு சந்தோஷம். சார், உங்க அப்பாவுக்கு நீங்க புள்ள, உங்க மக உங்களுக்கு ரத்த பந்தம். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை சாப்பாடு மறந்து போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது, கூட இருக்கிற பிள்ளைங்களாம் டிஃபன் பாக்ஸ் மூடியில கொஞ்சம் சோறு எடுத்து வச்சு, இங்க வா சாப்பிடு பிள்ளை, இல்ல எனக்கு வேண்டாம், வேணாம் நான் பரவாயில்ல, வா அப்படின்னு அவளுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட வைக்கிறாங்களே, எந்த ரத்த உறவும் இல்லாமல் இவள் என்னுடைய தோழி என்று கனிவு காட்டுகிற அந்த நட்பு உறவை விட ஒரு படி உயர்வானதுதான் சார். நம்ம கிளாஸ்ல 1-2 இஸ்லாமிய நண்பர்கள் படிப்பாங்க, மாணவர்கள் படிப்பாங்க. இந்த ரம்ஜான் சமயத்தில் அவங்க விரதம் இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. அவனுக்கு நெருக்கமான நண்பர்கள் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் என் நண்பன் பட்டினியா இருக்கிறாங்கிறதுக்காக இவர்களும் பட்டினி இருப்பார்கள் என்றால், ஜாதி மத வேறுபாடுகளை உடைத்தெறிகிற சக்தி நட்புக்கு மட்டும்தாங்க உண்டு. என்ன பேசுறீங்க? கருணாநிதி சார் சொல்றார், சங்க இலக்கியத்தில் தலைவி சொன்னாலும் இந்த புன்னை மரம் எனக்கு அக்கா மாதிரி, இதுக்கு முன்னாடி உங்க கூட பேசுறது எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த தலைவன் விட்டுட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவார், திரும்பவே வரமாட்டார். அப்ப இந்த அக்கா மரம் போய் தலைவனை தேடாது, என் தங்கைச்சியை ஏமாற்றி விட்டாயேன்னு. அவளுக்கு தோழின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்தில் இருப்பாள், அவள் தலைவனை தேடி தூது போய் தலைவியை அவனோடு சேர்த்து வைப்பாள் என்றால் உயிரோட்டமானது நட்புங்க. மரம் மாதிரி நின்றுகிட்டு இருக்கும் சகோதர உறவு. சும்மா வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க. மரம்லாம் திட்டாதீங்க. மரமும் உயிர் உள்ளது தானே. நடுவில் நட்பு வேற லெவலுங்க. ஜெர்மானிய இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு சின்ன நூல் எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சின்ன புக்காக எழுதினார், ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு. அவர் ஐரோப்பாவில் இருக்கிறார். அவருடைய உயிர் தோழி ஒருத்தங்க பாரிஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவாங்க அப்படின்னு. அவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நான் ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேன், டாக்டர் சொல்லிட்டாரு. நான் மற்ற உறவுகள் எல்லாரையும் பார்த்துட்டேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்க்கல, நீயும் வந்து என்னை பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக போய் சேருவேன்னு ஃபோனில் சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் இருக்கிறவங்க கிட்ட பாரிஸில் இருக்கிற அந்த தோழி. உடனே இந்த இயக்குனர் என்ன செய்வார், நம்ம கடைசி படுக்கையில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணால் நம்ம என்னங்க செய்வோம்? ஃப்ளைட்டை பிடிப்போம், ட்ரெயினை பிடிப்போம், கார் எடுப்போம் இல்லையா? ஆனால் அந்த நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? நடந்தே கிளம்பி போனோம். பனி பொழிகிற ஒரு கொடுமையான அந்த காலத்தில் ஐரோப்பாவிலிருந்து அந்த பாரிஸ்க்கு நடந்தே போறார். அந்த பனி பொழிவிலே நடந்து போறார். ஒவ்வொரு நிமிடமும் தன் தோழி உயிர் பிழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே போகிறார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 3 வாரம் கழிச்சு அவர் போய் சேர்றார். ஆனால் அந்த தோழி எழுந்து உட்காந்துட்டா. ஏண்டா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீ இவ்வளவு சாவகாசமாவா வருவ? அவர் சொன்னார், நான் வரும் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய் என்று நான் நம்பினேன், இன்றைக்கு நீ பிழைத்து விட்டாய், உனக்காக இத்தனை நாள் நான் பிரார்த்தனை செய்வேன். பரவாயில்ல, அது ஒரு நடைப்பயணம் தான்.
நட்புக்கான நடைப்பயணம் அருமை. இல்லையா? ஒரு முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், தாய், சீர் செய்தால் சகோதரன், கொலையும் செய்வாள் பத்தினி, ஆனால் உயிர் காப்பான் தோழன் என்று சொன்னார்கள் என்றால் அது நிஜத்திலே நடந்திருக்குதா இல்லையா? நண்பர்களுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பான் எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் ஒன்று கேட்குறேன், உங்க கூட பிறந்த அக்கா தாங்க, கருணாநிதி சாருக்கு 2 அக்கா இருக்காங்க. கூட பிறந்த அக்காடே 5000 ரூபாய் அவசரமா தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. உடனே இவர் கையில இருந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார். சொந்த உறவு தானே, மனைவிட்ட போய் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு அடி வாங்குறதுக்கா? எங்க அக்கா 5000 ரூபாய் கேட்டாங்க, நான் 3000 ரூபாய் கொடுத்தேன், 50000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே, விளங்கி களஞ்சேந்துரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா நண்பன்ட்ட சொல்லுங்க, அக்கா 5000 ரூபாய் கேட்டுச்சுடா, 3000 ரூபாய் தான் கொடுத்தேன். ஏன்டா, நம்மளாம் காலேஜ் போயிட்டு எத்தனை நாள் லேட்டாக வருவோம் படத்துக்கு போயிட்டு, அக்கா காத்திருந்து நமக்கு சாப்பாடு போட்டுச்சுல்ல, தளபதி படம் பார்க்கறதுக்கு நமக்கு காசு கொடுத்துச்சுல்ல, ஏன்டா இப்படி பண்ற, அத்தான் நம்பர் சொல்லு, நான் வந்து ஜிபே பண்ணி விடுறேன், நானே தர்றேன். அதான் நான் ஜிபே பண்ணி விடுறேன். இந்த நட்புக்கு இணையாக நீங்க எந்த உறவையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அறிவுமதின்னு ஒரு கவிஞர் இருக்கிறார் நடுவர் அவர்களே, கவிஞர் அறிவுமதி, ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர். திருக்குறளுக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள்னு சொன்னார். அவருடைய உண்மையான பேருங்க மதியழகன். அவருக்கு கூடவே காலேஜில் 3 வருஷம் உயிருக்கு உயிரா பழகுன நண்பனுக்கு பேரு அறிவழகன். 2 பேரும் ஒன்னாவே திரிவாங்களாம். நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், அறிவெங்க மதியங்க, அறிவு மதியங்க, இப்படியே கேட்பாங்களாம். கல்லூரி முடித்து இவர் திரைப்படத்துறைக்கு வருகிறார். ஒரு புனைப்பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, என் நண்பனை கல்லூரி காலத்தில் தான் நான் இழந்து விட்டேன், இனி வாழ்க்கை முழுக்க அவன் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவு மதி என்று தன் நண்பன் பெயரை முன்னால் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நட்பு எல்லாத்தையும் விட மேலான ஒன்று சார். சார் ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு பெற்றோர் பிள்ளைங்கிற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும். கணவன் மனைவி என்கின்ற உறவை ஒரு விவாகரத்து பத்திரம் முடித்துவிடும். ஒரு அண்ணன் தம்பி என்கின்ற உறவை சொத்து பத்திரம் முறித்து விடும். அக்கா தங்கை உறவை 10 பவுன் நகை பிரித்து விடும். ஆனால் உலகத்தில் யாராலும் பிரிக்க முடியாத உன்னதமான ஒன்று இருக்கிறது என்றால் அது நட்பு மட்டும்தான் என்று சொல்லி 1000 உறவுகள், அம்மா அப்பா சித்தி சித்தப்பா, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், 1000 உறவுகள் இருந்தாலும் எந்த ஒரு இரத்த சம்பந்தமும் இல்லாமல், ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நம் நெஞ்சுக்குள் வாழ்வது நம்முடைய நண்பர்கள் தான் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அறிஞன் எழுதினான், நண்பன் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம் என்று சொன்னான். எத்தனை உறவு இருந்தாலும் நட்பு என்பது ஒருபடி அதிகம், அது நமக்கு எப்போதும் உன்னதத்தையும் அன்பையும் முன்னேற்றத்தையும் தருவது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. மழை சொட்டு வைக்கிற நேரத்தில் பேச வர்றது கஷ்டம். முதல்ல இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப புதுமையான நிகழ்ச்சி. முன்னாடி ஒரு வெகு தொலைவு ஓப்பனாக இருக்குது, பட்டிமன்றங்களில் பக்கத்தில் ஆள் இருப்பாங்க, அதுவே சிரமம். 2வது, அமைச்சர் பெருமக்கள் இங்கே உட்கார்ந்து கேட்குற பெருந்தன்மையோடு இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நினச்சா அப்படியே வண்டி ஏறி போயிருக்கலாம், பார்த்துக்கங்கப்பா நாங்கள் தான் வந்தோம்ல அப்படின்னு. ஆனால் அவங்க இவ்வளவு பெருந்தன்மையாக மழை சொட்டும் போதும் நகராமல் இருக்கிறார்கள்ன்றது இந்த கடலூர் நகரத்தின் மீது அவர்கள் காட்டுகிற அன்பின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். 3வது, நீங்களும் ஒரு சொட்டு வச்சோடனே ஓடிடாம அங்கே இருந்துக்கிட்டு ஒரு சவுண்டு விடுறீங்க பாருங்க, அது நட்பு அன்னைக்கு கூடுதல் விசில் வேற. அதை வச்சு தான் பாருங்க அந்த அம்மா நல்லா பேசினாங்க. தந்தை பிள்ளை உறவு, தாய் பிள்ளை உறவு ஒரு முதியோர் இல்லத்தில் காணாமல் போகிறது. சகோதர பாசம் ஒரு பாகப்பிரிவினையில் தொலைந்து போகிறது. கணவன் மனைவி உறவு ஒரு டைவர்ஸில் காணா போயிடுது. ஆனால் நட்பு தொலைவதே இல்லை அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாங்க. இதில் காவல்துறை அறிஞர்கள் நிறைய இங்கே இருக்கிறத பார்த்து அவங்கள பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஏன் நிற்கிறார்கள்? பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். அவங்களை பக்கத்தில் வச்சு பேசி ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு காத்துக்கு மத்தியில் பேசுறது ரொம்ப கடினம் ஐயா. அந்த ஏதோ ஒரு படத்தில், ஜானி படமா, காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதேன்வானே, நாங்கள் இப்போ காணாத ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பட்டிமன்ற நடத்தல. என்ன ஸ்ரீதேவி மாதிரி எங்களுக்கு பாட தெரியாது.
அடுத்து வர்றவங்களும் அப்படித்தான். வாங்கம்மா ரேவதி. நடுவர் அவர்களே ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. எதிரணியில இருந்து நட்பை பற்றி எகிரி எகிரி பேசியிருக்காங்க. ஏன்னா நட்பை பற்றி பேசினா குழந்தைங்க கை தட்டும். ஆமா இல்லையா? நல்லா சொல்லியிருக்காங்க. அவன் எல்லாம் சில்லற பயலுக்கு தானே, சின்ன பயலுகம்மா. ஆமா ஆமா நல்லா சொன்னார். என்னவா, கணவன் மனைவி உறவை ஒரு விவாகரத்து பிரித்து விடும், பெற்றோர்கள் உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும், நண்பர்களை எதுவுமே பிரிக்க முடியாதான். நண்பர்களுக்கு இடையில ஒரு அழகான பொண்ணு வந்தா நட்பு எங்கேயோ பிரிஞ்சு போயிருமே. அவ ஒன்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலான்னு தெரியலன்னு சண்டை வருது. ஓ அது அப்படி ஆயிடுமாமா? ஆமா அது வேற வருது. இதுல இவங்க வந்து அப்படியே பிரிக்கவே முடியாதது நட்பா. அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க, எங்கேயோ நம்ம கண்காணாத இடத்துல நடந்தா நமக்கு தெரியாதுல்ல. ஐரோப்பால இருந்து ஒரு நண்பன் நடந்தே போய் பார்த்தான், அவனுக்கு உயிர் வந்ததுலாம் சொன்னாங்க. கடலூர் டு பாண்டிச்சேரி சொல்ல வேண்டியதானே. எங்கேயோ நடந்தாதுன்னா நமக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, இவங்க சிங்கப்பூர் போனாங்க சமீபத்துல. சரி, யாராவது எங்களை மாதிரி நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? உங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இல்ல, ஏன் உறவான என் மகனை கூட்டிட்டு போய் சிங்கப்பூரை காட்ட போறேன்னு பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டுச்சே தவிர கூட்டு போலன்னா பரிச்சை எழுத மாட்டேன்னு அடம் பிடிச்சாமா. நடுவர் அவர்களே, நண்பர்கள்ங்கிறது ஒரு வட்டம், ஒரு எல்லையோட நின்று விடும். அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பிள்ளை சாப்பாடு கொண்டு வராம வந்தா பள்ளிக்கூடத்து நண்பர்கள் டிஃபன் பாக்ஸ் மூடியில சாப்பாடு கொடுப்பாங்களாம். எத்தனை நாளைக்குமா கொடுப்பீங்க? ஒரு நாள் கொடுப்பீங்க, ஒரு வாரம் வேணா கொடுக்கலாம். ஆனா காலம் முழுவதும் நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக கூலி தொழிலாளியான அப்பா உச்சி வெயில்ல சைக்கிள் மிதிச்சு என் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு கொண்டு வராரு. அதை மறந்துட்டா நன்றி கெட்டவங்களே. அத இல்லாம சொல்லலாமா? என்ன உணர்வு இருக்கு? நன்றி கெட்டவங்க நீ யாரு? இந்த பேசின ஆட்களதாயா? கொஞ்சம் பயமா இருக்குமா அடிக்கிற காத்துல? ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ் மூடியில கொடுத்த உடனே நட்பு பெருசா. கொஞ்சமாவது மனசுல என்ன வேணுங்க? நல்ல எண்ணம் வேணும். நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை அவ அப்பா கையை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தது. அவர் மூட்டை தூக்குறவர். அவர் அப்பா கையை பார்த்தா காய்ச்சி போய் சொர சொரன்னு இருக்கு. இந்த பிள்ளை அவ அப்பா கையை பிடிச்சு பார்த்துக்கிட்டே சொல்லுச்சு, அப்பா உங்க கை ஏப்பா இப்படி காய்ச்சி போய் இருக்குன்னு கேட்டது. அதுக்குதான் அப்பா சொன்னாரு, உன் வாழ்க்கை பூ பூவா பூக்கணுங்கிறதுக்கு தான் என் கை காய்ச்சி போய் இருக்குமான்னு ஒரு தந்தை சொல்கிறார்னா அந்த தியாகத்தை என்னைக்காவது மறக்க முடியுமாங்க? நமக்கு முழுமையாக துணை வரக்கூடியது பெற்றோர்கள் என்ற உறவுங்கிறத மறந்துடாதீங்க. அதுலயே ரம்ஜானுக்கு விரதம் இருக்கிற நண்பன் இருந்தா கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்களாம். எந்த ஊர்ல? 40 நாளுமா? நீங்க பிரியாணிக்காக மட்டும் போற நட்பு தான் உங்க நட்பு, அது எங்களுக்கு தெரியும். விரதம் இருக்கிறதுக்கு கூட போவீங்களாக்கோ? நேத்து வேற பக்ரீத். அது வேற. அது யார் வீட்டுல அந்த கிடாக்கறி தருவாங்கன்னு தேடி தேடி நட்பு வைக்கிறது. அதெல்லாம் நம்ம ஆட்கள் செய்யும். நீங்க செய்யறதுல சொல்லாதீங்க. நான் செய்யறது சொல்லல, நட்பு செய்யறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலயே சங்க இலக்கியத்தில் காதலன் பிரிந்து போய்விட்டால் தேடி போவது தோழின்னாங்க. நடுவர் அவர்களே, உடன்போக்கு போய்விட்ட தலைவியையும் அவள் சின்ன குழந்தை எப்படி போயிருக்கான்னு தெரியலையேன்னு தவித்து போய் பாலைவனத்துல தேடி ஓடுறது செவிலிங்கிற உறவு. தோழி என்ன செய்வா தெரியுமா? அந்த காதலன்ட்ட காதலுக்கு தான் தூது போவாளே தவிர பிரிஞ்சு போனவங்களை சேர்த்து வைக்கிறதுக்குலாம் அலைய மாட்டா. செவிலி தாய் தான் தேடி போய்கிட்டு இருப்பா பிள்ளைய தேடி. தாய் வேலையே தேடுறதானே. ஆமா, தேடுறதா தானே இருக்கு. அதுல ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. ராஜ்குமார் பேசும்போது நல்லா சொன்னார், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் சுகர் வராது, பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் ஏறாது. ஏதோ அந்த லேகியம் வைக்கிற வைத்தியர்கள் மாதிரி வரிசையா இது வராது அது வராதுன்னு ஒரு பெரிய பட்டியல். ஆனா அந்த சுகர் வந்த நண்பர்களா தான் வாக்கிங் போறாங்க. அந்த நண்பர்களோட போய் கடகண்ணியில எதையாவது தின்னுட்டு இறங்கின சுகரை ஏத்தி விட்டு வந்துடுறது. உளுந்த வடை பஜ்ஜி. ஆமா, அதுல நல்லா சொல்றாரு நடுவர் அவர்களே. என்ன சொல்றாரு? எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பாம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பாம். இது நடக்கக்கூடிய காரியமா ஐயா? ஒரு பைக் வாங்கினியா பார்ட்டி கொடு, காதல சொன்னியா பைக் பார்ட்டி கொடு, காதல்ல தோல்வியா பார்ட்டி கொடு, கல்யாணம் வச்சிருக்கியா பார்ட்டி கொடு என்று எல்லாவற்றுக்குமே எதிர்பார்ப்போட வாழக்கூடிய நட்பு எப்படி உங்களுக்கு உறுதுணையாக வர முடியும்னு கேக்குறேன். பார்ட்டி சேர்த்து போனா கூட பார்ட்டி தான் கேக்குறான். முதல்ல கல்யாண வீட்டுல நண்பனுக்கு கல்யாணம்னா உற்றார் உறவுகள்லாம் சேர்ந்து
பாடுபட்டு அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கடனை உடனே வாங்கி உறவுகள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நண்பர் கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி கல்யாண மண்டபத்து மாடியில போய் உட்கார்ந்து என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ அத்தனையும் பண்ணி மேல மொட்டை மாடியை கெட்ட மாடியாக்கி வாந்தி எடுத்து கிடக்கிறது உங்க குரூப் நட்பு. ஆனா உறவு தூங்காமல் ஓடி ஓடி உழைத்து இந்த திருமணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமே என்று காத்து கொண்டு இருக்கிறதுனா அந்த உறவு தானங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத ஏன் மறக்கிறீங்க? நடுவர் அவர்களே, உறவு இருக்கு பாருங்களேன், நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த நேரத்திலையும் நாம் வழி தவறி போய்விடக் கூடாது என்பதுல அக்கறை உறவுக்கு தான் இருக்கும். பார்த்து பார்த்து மெதுவா ஒவ்வொரு அடியும் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்று கவனத்தை சொல்லி தருவது உறவு. ஆனா நண்பன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த பைக்ல ஏறி உட்கார்ந்து, ஒருத்தன் போற பைக்ல 3 பேர் ஏறி உட்கார்ந்து வேகமா பறக்கிறேன்னு சொல்லி பறந்து மதுரையில நம்ம வீட்டுக்கிட்ட ஆண்டாள்புரத்துல சின்ன பையன் 19 வயசு பையங்க 3 பேர் போய் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி போயிடுறான் ஐயா. வாழ்க்கையே முடிந்து போகிறது என்றால் நண்பர்களோடு போகும்போது நிதானம் இல்லாமல் அவனுக்கு உற்சாகம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த நட்பு எப்படி அவனுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கேட்கிறோம். நடுவர் அவர்களே, உறவு எப்படியெல்லாம் உறுதுணையா இருக்கும்? ரொம்ப அழகா எங்களுடைய கருணாநிதி அற்புதமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். சட்டப்பையில இருந்து பணத்தை எடுக்கிறது தான் உயிர் நண்பனா. யாரு? ராஜ்குமார். அவன் பேர் உயிர் நண்பன் இல்ல, உருப்படாத நண்பன். நம்ம நண்பன் என்ன அவசர காரியத்துக்கு பணம் வச்சிருக்கானோன்னு தெரிய வேண்டாம், அதை போய் கைவிட்டு எடுத்தா அவர் தான் ரொம்ப உயிர் நண்பனா. இப்படியா பேசுறது? நடுவர் அவர்களே, உறவு இருக்கிறதே, உறவு நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும். இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவன் அவர்கள், சிவன் அவர்கள் சொல்றாரு, சின்ன வயசுல நாகர்கோயில் பக்கத்துல இருக்கிற சர்க்கல் விளைங்கிற சின்ன கிராமம் தான் எங்களுடைய கிராமம். அங்க தோப்புல தான் வேலை பார்ப்போம், விவசாய குடும்பம், மாந்தோப்புல. அப்படி வேலை பார்த்து கொண்டிருந்த குடும்பம் எங்க குடும்பம். எனக்கு படிக்க முடியல, பணம் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம் எங்க வீட்டுல. உடனே எங்க அண்ணன் சொன்னாரு, நீ படிக்க போ, நான் வேலை பார்த்து கூலி வாங்கி அதில் உனக்கு பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுகிறேன் என்று சொல்லி அவர் வாழ்க்கையை தியாகம் செய்து என்னை படிக்க வைத்தார் என்று இஸ்ரோ விஞ்ஞானி என்ற ஒரு பெரிய விஞ்ஞானியை இன்றைக்கு நாட்டுக்கு கொடுத்திருப்பது ஒரு வீட்டின் உறவு என்று சொன்னால், உறவுகளால் தான் நாம் உறுதுணையாக இருப்பதால் தான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடிகிறது. நடுவர் அவர்களே, பிள்ளைகளின் உயர்வுக்காக பார்த்து பார்த்து மகிழ்கின்ற, தியாகம் செய்கின்ற பெற்றோர்களும், தன் தங்கையின் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிற அண்ணன்களும், எல்லாரும் ஒருவருக்கொருவர் உரிமையை விட்டுக் கொடுக்கின்ற உறவுகள் இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் தடுமாறி போகாமலும் தடமாறி போய்விடாமலும் காப்பது, உறுதுணையாக இருப்பது உறவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உறவு நம்மை உயர்த்துகிறதுன்னு இந்த 3 பேரும் பேசினதுக்கு பதிலடி கொடுக்க வருகிறார் நம் அனைவரின் எதிர்பார்ப்பில் திருமதி பாரதி பாஸ்கர். எனக்கு முன்னாலே பேசிய ரேவதி சுப்புலட்சுமி அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். அது வழக்கமாக எதிரில் யாராவது பேசும்போது நான் எழுதிப்பேன், அதுக்கு மறுப்பு சொல்லணுன்றதுக்காக. இவங்க பேசின இந்த ஆவேசத்தில் காற்று அப்படி தள்ளுதா, எழுதவே முடியல அவங்க என்ன பேசினாங்கன்னு. இப்படி அடிக்கிற காத்துலையும் மழையிலையும் இவ்வளவு ஆவேசமாக பேச ரேவதியால் தான் முடியும். ரேவதி சுப்புலட்சுமியை பார்த்தா ஆனால் ரொம்ப பரிதாபமாக இருக்குல்ல. ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட வாழ்க்கையில் கிடைக்காம இருந்தால் அது எவ்வளோ பரிதாபம் பாருங்க. என்னங்க நான் பேச வந்தவொன்னு டீ தரீங்க, அப்புறம் எனக்கு டீ வேணாங்க. அந்த அம்மா கோச்சுக்குவாங்க, ஏங்க இந்நேரம் டீயை கொண்டாந்து ரோதனை பண்ணுறீங்க. நீங்க தைரியமா பேசுங்க. நான் எதிர்கட்சியினுடைய சதி நடுவர் அவர்களே. ஆமாம்மா, ஆனா டீ குடிக்கிறதுலாம் உங்க கட்சி தான். பார்த்து குடிங்கம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கம்மா. இதுதான் நட்பு. ரேவதிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடைக்கலன்றதை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளவு இழந்திருக்காங்க பாருங்க வாழ்க்கையில. ஏமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்த உடனே சொல்றாங்க 2 நண்பர்கள் இருக்காங்களாம், நடுவுல ஒரு பெண்ணு வந்த உடனே அந்த நட்பு பிரிஞ்சு போயிருமா. நட்புன்றது அவ்வளவு சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா நீங்க? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஒருத்தர் மச்சான்னு கூப்பிட்டுப்பான். எதனாலங்க மச்சான்னு கூப்பிட்டுக்கிறான்?
இந்த நண்பனுடைய சகோதரியை இவன் காதலிக்க போறான்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. தன்னுடைய நண்பன் எந்த பெண்ணை காதலித்தாலும் அவள் இவனுக்கு சகோதரி போலன்றதுக்காக தான் ஒருத்தனை மச்சான்னு கூப்பிட்டுக்கிறான். இது கூட தெரியலையம்மா உங்களுக்கு? இவங்க கல்லூரியில துணை முதல்வரா வேற இருக்காங்க. என்னதான் பிள்ளைங்களை நீங்க புரிஞ்சிட்டு பாடம் சொல்லி தர போறீங்கன்னு தெரியல. கவிதா என்ன தப்பு பண்ணாங்க? டீ சாப்பிடுறதா இல்ல. நீங்க இப்ப நடுவர், எனக்கு எதிரில் பேசுற பேச்சாளர் இல்ல, அதை நினைவுல வச்சுக்கணும். நீங்க அவங்க சிங்கப்பூருக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க, போனாங்களா? சொல்லாம போயிருக்கணும். அவங்க தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்களே, அப்புறம் எப்படி சொல்லாம போறது? இப்போ எதை இவங்க உடனே கேட்குறாங்க, பிள்ளையத்தானே கூட்டிட்டு போனீங்க, ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகல. வாஸ்தவம், ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகல. ஆனால் பிள்ளைய கூட்டிட்டு கவிதா சிங்கப்பூருக்கு போனார்கள் என்ற உடனேயே உண்மையில சொல்லுங்க, எத்தனை உறவுக்காரர்கள் அதை சந்தோஷமாக எங்க புள்ள சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வந்தான்னு எத்தனை உறவுக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க நீங்க. வந்த வாழ்வு நேத்திக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதா? சொல்லுவாங்களா இல்லையா? உறவுக்காரங்க சொல்லுவாங்க. போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டுவாங்க. ஆனால் நண்பர்கள் எப்போதும் வெற்றிகரமாக சென்று வாருங்கள் கவிதா என்று வாழ்த்துகிற நெஞ்சம் எப்போதுமே ஒரு நட்பினுடைய நெஞ்சமாகத்தான் இருக்க முடியும். சிங்கப்பூருக்கு கூப்பிட்டதே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லன்றத நடுவர் சொல்றாரு. இப்போ ராஜ்குமாரை பாருங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்காரு. ரேவதி சொல்றாங்க அவரை பார்த்தா லேகிய வைக்கிறவர் மாதிரி இருக்குன்றாரு. தெரியலையம்மா, நான் ராஜபாளையம் போய் விசாரிக்கணும். பேசலாங்க, இந்த மாதிரி சொர்ணக்கா ஸ்டைல் எல்லாம் பேசக்கூடாது, அராஜகமா. அவங்க ரேவதி பேசினதுலயே ரொம்ப ரொம்ப அராஜகமானது எதுனாக்க, ஒரு கல்யாணம் வந்துதாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொட்டை மாடியை கெட்ட மாடியை ஆக்கினாங்களாம்மா தண்ணி அடிச்சு. ஆனா உறவுக்காரங்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பாடுபட்டாங்களாம். எங்க போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுங்க. எத்தனை கல்யாணம் இன்விடேஷன்ல ஒரு உறவுக்காரனுடைய பேரை சரியா போடலன்றதுக்காக எத்தனை கல்யாணம் நின்று இருக்கு சொல்லுங்க. கோச்சிட்டு போயிடுவான். ஆமா, இப்ப எல்லாம் இந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க, கல்யாணத்துல உறவுக்காரங்க பேரெல்லாம் போடுறாங்க. அந்த உறவுக்காரங்கள யாராவது ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, மச்சான், யார் பேரையாவது நீங்க போட வேண்டாம். அந்த ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி அடிச்சு பாருங்களேன், கல்யாணம் நடந்துரும். நீங்க கல்யாணத்துக்கு உறவுக்காரங்களை கூப்பிட போறீங்களா, எப்படி போவீங்க? நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும், அவங்களும் அவங்க வீட்டுக்காரம்மாவும் இருக்கும்போது போகணும். நீங்க போற நேரம் வீட்டுக்காரம்மா இல்லைன்னா அது வராது. என்ன மதிக்கல அவங்க. இந்த உறவுகள் இப்படி இருக்கும். ஆனா நண்பன் அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனா கடைசி பந்தியில சாம்பார் வாளியை தூக்கிக்கிட்டு அவனுடைய சட்டையெல்லாம் சாம்பார் ஆக்கிக்கிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவன் நண்பனா இருப்பானா உறவுக்காரனா இருப்பான்? கடைசியில சாப்பிட்டு போவான். கண்ணாடியை போட்டுட்டு போனை பார்க்க கூடாது, முன்னாடியே அதெல்லாம் யோசிச்சு பேசியிருக்கணும். அவங்க முன்னாடி மாது அண்ணா முதல்ல பேசும்போது சொன்னாரு, கலைஞர் ஐயா அவர்கள் எப்போதுமே உடன்பிறப்புகளை தானே சொல்லுவாங்க. ஆமாம், உண்மை, அப்படித்தான் சொல்லுவார். இப்போ திருவாரூர் நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய் பேச போனோம். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, அது அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. பல பேர் அவங்கள எங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க பேரை சொன்னாங்க. அவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு தெரியும், இல்லாட்டா நமக்கு அவங்கள யாருன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவர் யார் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது. அவர் யார் என்றால் கலைஞர் அவர்களினுடைய ஆருயிர் நண்பனான தென்னவன் தென்னனுடைய மகன். அவர் முத்து, அவருடைய பெயர் முத்து என்று சொன்னார். நான் தான் முத்துன்னா எங்களுக்கு தெரியல, தென்னன் அவர்களுடைய மகன் அத்தனை பேருக்கு தெரிந்தது. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அந்த நண்பனை பற்றி அவ்வளவு எழுதியிருக்கிறார், அவ்வளவு பேசி இருக்கிறார். எப்போது நண்பர்கள் என்றால் பள்ளி பருவத்திலிருந்து நண்பர்கள், படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து திருவாரூரில் ஒன்றாக நண்பர்களாக இருந்தவர்கள். ஒரு நண்பனை இதயம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது என்பதற்கு கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையே உதாரணம் என்பதை இங்கே மாது அவர்கள் மறைத்து பேசி இருக்கிறார். அண்ணா மாது அண்ணா பேசுகிற போது சொன்னாங்க, உங்கள் அப்பா ஒரு வாய்ப்பாடு கேட்டிருக்காரு, நல்ல விஷயம் தானேங்க. இவர் தப்பாக சொல்லியிருக்காரு, அந்த கேள்விக்கு பதில் இவர் தப்பாக சொல்லியிருக்காரு. 1 வயசில் 4 காலுன்னா 4 வயசில் எத்தனை காலுன்னா 16 காலுன்னு சொல்லியிருக்கார். அப்பா கண்டிக்கிறார். அம்மா என்ன செய்யணும்? ஒழுங்கா யோசிச்சு பதில் சொல்லுடா இந்த கேள்விக்குன்னு சொல்ல வேண்டிய அம்மா என்ன சொல்றாங்க, என் பிள்ளை கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் என்று சொல்லுகிறார். உறவினுடைய சிக்கல் இதுதான்.
தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வருவான்னு சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளையை அழிப்பது, அதீதமான பாசம் கூட சில சமயங்களில் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். மாது அண்ணா மிகச்சிறப்பாக முன்னேறிவிட்டார். அவர் ஒரு எக்ஸெப்ஷன். ஆனா எல்லா வீட்லயும் நீங்க பாருங்க, கெடுப்பதற்கென்றே பல அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்கம்மா. நண்பனை பற்றி சொல்ற போது அவங்க சிவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னாங்க. மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். ஆனால் சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. ஒரு அப்பா தன்னுடைய பையன், அவன் 5ஆம் கிளாஸ்லேயே 6ஆம் கிளாஸ்லேயே படிக்கிற பையன், அந்த பையன் வந்து ஹேர் கட்டுக்கே போக மாட்டான். எப்போ அவனுக்கு ஹேர் கட்டுக்கு போகிறதே பிடிக்காது, முடி வளரணும்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட, அப்பா நீ சலூனுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்கான். என்னடா நீ சொல்லவே மாட்டேன், நீ சொல்லியிருக்க. அங்கே போன உடனே எனக்கு ஃபுல் ஷேவிங் பண்ணுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்பாவுக்கு அதிர்ச்சி, ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாதுடா, கோவிலுக்கு போற வேணா செய்யலாமே தவிர சலூனில் முழு முடியும் எடுக்கக்கூடாதுன்னு அட்டம் பிடிச்சி அழுது அந்த தொழிலாளியை, முடிவெட்டுகிற அந்த சகோதரரை மொத்த முடியும் எடுன்னு அந்த பையன் அடம் பிடிச்சி முழுவதுமாக மொட்டையாக அந்த சலூன் இருந்து வெளில வந்திருக்கான். அடுத்த நாள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கவலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் பசங்கள்லாம் கலாட்டா பண்ணும்ல, அதனால இவங்களும் கூடவே போயிருக்காங்க. அன்னைக்கு போனால் அந்த சின்ன பையனுடைய கிளாஸில் இருக்கிற எல்லா பாய்ஸும் தங்களினுடைய தலையை முழுமையாக மொட்டை அடித்துக்கொண்டு வகுப்புக்கு வந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா மொத்த கிளாஸ் இப்படி வந்து நிற்கிறாங்கன்னா, அந்த பசங்க சொல்லியிருக்காங்க, அவர்கள் வகுப்பிலே படிக்கிற அவர்களுடைய தோழன் ஒருவனுக்கு கேன்சர் நோய் வந்து விட்டது. அந்த பையன் நீண்ட விடுப்பு எடுத்து 4 மாதத்துக்கு பிறகு அன்னைக்கு தான் கிளாஸுக்கு வரப்போகிறான். அந்த கேன்சர் வியாதி வந்ததனுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி அவனுடைய தலையில் முடியே இல்லை. அவன் மாத்திரம் முடியில்லாம வகுப்புக்கு வந்தா மன வருத்தப்படுவானேன்னு வகுப்புல இருந்த நண்பர்கள் அத்தனை பேரும் முடி எடுத்துட்டு அன்னைக்கு வந்திருக்காங்கன்னாக்க, சின்னஞ்சிறு மனதிலே இருக்கிற அந்த தோழமைக்கு நிகர் என்னவாங்க இருக்க முடியும்? இந்த உறவு என்பது நீங்க நியாயமா சொல்லுங்க, தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க இல்லையா? நியாயமா சொல்லுங்க. நீங்க என்னதான் நீங்க செய்தாலும் அதுல ஒரு தவறு என்பது உறவிலே வந்து கொண்டே இருக்கும். ஒப்பிடல் என்பது உறவில இருந்து கொண்டே, அல்லதான் பண்ண இருந்தாலும் இவனை மாதிரி செய்யலை என்ற ஒப்பிடல் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இப்பவும் சொல்ற, தம்பிக்கு மிகச்சிறந்த வேலையோ மிகச்சிறந்த இடத்திலிருந்து பெண்ணோ கிடைச்சா பொறாமைப்படாத அண்ணன்மார்கள் கம்மியா தான் இருப்பாங்க. சொந்த அண்ணன் தம்பி தான், ஆனா பொறாமை என்பது இருக்கும். ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கான எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவன் எப்போதுமே நண்பனாகத்தான் இருப்பான். நீங்க அவங்க ரேவதி சொல்றாங்க, என் நடுவுல ஒரு பொண்ணு வந்தாக்கா நட்பெல்லாம் போயிடும். எத்தனை நண்பர்கள் ஒரு காதல் வருகிற போதுங்க, உறவு அது ஜாதியை சொல்லி அந்த காதலை நிறுத்தும், தடுக்கும், கொலை செய்கிற வரை போகும். ஆனால் ஜாதியோ மதமோ எதையும் பார்க்காமல் தன்னுடைய நண்பனுடைய காதல் ஜெயிக்க வேண்டும் என்று தனக்கான எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த நண்பர்களினுடைய கதைகளுக்கு நம்முடைய நாட்டில் முடிவே கிடையாது. நாடோடிகள் படம் பாருங்க. ஆமா, கடைசியில் கழுத்தில் இருக்கிற செயினை மட்டும் கொடுத்து, அந்த காதல் நல்ல காதலா இல்லையா அது வேற விஷயம். ஆனா தன்னுடைய நண்பனுடைய காதல் என்று வருகிற போது உறுதுணையாக நிற்கிற நண்பர்களால் தான் இந்த மண்ணில் இன்னமும் கூட காதல் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். பண்டைய கிரேக்க கதை ஒன்று உண்டு, டேமன் அண்ட் பித்தியஸ்னு 2 நண்பர்களை பற்றிய கதை அது. அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பனை அரசன் கைது செய்து விடுகிறான். கைது செய்து மரண தண்டனையும் கொடுத்துடுறான். அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்ட டேமன் வந்து எங்க ஊருக்கு போய், ஏன்னா அப்பெல்லாம் வந்து SMS இருக்கா, வாட்ஸ்அப் இருக்கா, ஃபோன் இருக்கா, எங்க ஊருக்கு போய் என் உறவுக்காரங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் வந்து சாக போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், விடை பெற்று கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு அரசன்ட்ட கேட்குறான். அந்த அரசு சொல்ற, நான் என்ன எப்படி விடுவேன் உன்னை, எதை நம்பி உன்னை விடுவேன், நீ அப்படியே ஓடிட்டா என்று சொன்ன போது இவனுடைய நண்பன் பித்தியஸை இவனுக்கு பதிலாக பிணை வைத்து விட்டு அவன் போறான். என் நண்பனை எனக்கு பதிலாக பிணையா வச்சிருக்கேன், நான் திரும்பி வரலன்னா நீங்க அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். ஒரு நாள் குறிக்கப்படுகிறது, 3 மாசத்துக்குள்ள நீ திரும்பி வரணும். அந்த நாள் வந்து விட்டது, போனவன் திரும்ப வரவில்லை. இங்கே இருக்கிற நண்பரை பார்த்து அந்த அரசு சொன்ன, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, அவன் உன்னை பிணையா வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான், அவன் சாக வேண்டியது நீ சாக போற. அவனுக்கு பதிலான அரசன் மரண தண்டனையை நிறைவேற்ற போகிற சமயத்தில் ஓட்டமாய் ஓடி வந்து விட்டான் அந்த நண்பன்.
ஐயோ என் நண்பனை கொன்னுடாதீங்க, நானே திரும்பி வந்துட்டேன், அவனை விட்டுருங்கன்னு அவன் அழுகிறான். இவனும் அழுகிறான், நீ ஏண்டா திரும்பி வந்த, நீ உயிரோட இருக்கலாமேடா, நான் இறந்து போயிருப்பேனேன்னு 2 நண்பர்களினுடைய கண்ணீரினால் அன்றைய கிரேக்கமே நனைந்தது என்று எழுதுகிறார்கள். என்றால் நட்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த உலகத்தில் என்றென்றும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். சங்கப்பாடலை பற்றி நிறைய நீங்க சொன்னீங்க. அங்கே சொல்லப்படுகிற காதலை பற்றி சொன்னீர்கள். அங்கே சொல்லப்படுகிற நட்பை பற்றி ஏன் நீங்கள் சொல்லவில்லை? வித்தியாசமான நட்புகள் சங்க பாடல்களில் இருக்கின்றன. அதியமானும் அவ்வையும் தோழனும் தோழியாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த அவ்வளவு அழகான நட்பு. எந்த அளவு அழகான நட்பு என்றால், அந்த மன்னனுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிறது, அவன் அதை சாப்பிட்டால் ஆண்டாண்டு உயிர் வாழலாம் என்கிற போது தன்னுடைய தோழியும் தமிழை வளர்ப்பவளுமான அவ்வைக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்து, நீதான் நீடூழி வாழ வேண்டும், மன்னனான நான் போனால் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற நட்பு சங்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெருமக்களை இப்படி சொல்லுகின்றேன் நான். அப்பா அம்மா உறவை குறைச்சி பேச நாங்கள் வரல. அதற்கு ஈடான உறவு இந்த உலகத்தில் கிடையவும் கிடையாது. ஆனால் உறவு என்பது அதோடு நின்று விடுவதில்லை. 2 இருக்கு. ஒன்று பிறப்பினால் வருகிற உறவு, இன்னொன்று திருமணத்தினால் வந்து சேர்கிற உறவு. இப்போ நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னங்க? பிறப்பினால் வந்த உறவும் திருமணத்தினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உறவுகளாய் மாறுவதே இல்லை. கடைசி மட்டும் இதே பிரச்சனையில் தான் நம்ம இருப்போம், இதே கரைச்சல தான் இருப்போம். சில உறவுகளை சொன்னாலே அது ஒட்டாத உறவுகள். நாத்தனார்னு ஒரு உறவு இருக்கு, ஏதோ ஒரு 4000 பேர்ல ஒருத்தருக்கு நல்லா அமையும், மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டாளுங்க என்ற மாதிரி தான் பேசுவார்கள். அது மாமியார் என்று ஒரு உறவு இருக்கிறது, என்ன செய்தாலும் திருப்தி செய்ய முடியாத உறவாக அந்த உறவு இருக்கிறது. சில உறவுகள் இயல்பிலேயே திருமணத்தால் வந்த உறவும் பிறப்பினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்வதில்லை. ஆனால் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறானாக நாங்க 3 பேரும் சேர்ந்து நண்பர்களாக வாழ முடியும். நட்பிலே பிரிவினை கிடையாது, பேதம் கிடையாது. பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. நண்பன் கேட்டா உயிரை கூட தருவேன் என்று சூப்பர் ஸ்டார் பாடின அந்த பாடல் வந்து எத்தனை காலம் ஆச்சு? உனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா, தேவானா யாரும் தெரியுமான்ற வசனம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் என்பதனால் மாத்திரமல்ல, நட்பின் மீது நண்பன் மீது நமக்கு இருக்கிற பாசத்தினால் தான் அது இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நடுவர் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள் பாரதி வந்து இந்த மாதிரியான பொதுக்கூட்டத்தில எல்லாம் பேசி அவருக்கு அவ்வளவாக பழக்கம் கிடையாது. இப்பதான் திருவாரூர்ல பேசிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் அவர் மீது அவருக்கு ஒரு நல்ல எண்ணம், அதனால் சொல்லி இல்ல ஓப்பன் ஏர்ல பேசலன்னு சொல்றேன். நம் இருவருக்கும் ஆசானாக இருக்கிற நம்முடைய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்தார். எதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டது என்றால், அவருடைய 2 நண்பர்களினுடைய பெயரை சுருக்கி தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை அவர் வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய ஆசிரியரும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார். அவரே தன் உறவுக்காரர்களை அல்ல, தன் நண்பர்களை நினைத்துத்தான் தன் மகனுக்கு பெயரிட்டிருக்கிறார் என்றால், அவருடைய வழியில் வந்த நீங்கள் மாற்றியா தீர்ப்பு சொல்ல போகிறீர்கள்? நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நட்பு அணி கொடி கட்டி பறக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம். கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்கங்க. அமைச்சர் பெருமக்களுக்கு என்னோட நன்றி திரும்பவும் சொல்கிறேன். நான் இவ்வளவு பொறுமையாக நீங்கள் இருந்து கேட்குறது, இந்த மாதிரி காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அப்படின்னு பாரதி எழுதின மாதிரி காற்று வெளியிடை பேசுகிற மேடை இதுதான். திருவாரூரில் கூட சுற்றி பந்தல் போட்டிருந்தாங்க, காற்று வரல, கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் இது அப்படி இல்லை. பாருங்க, நான் என்ன வச்சிருக்கோமா கழட்டிட்டு போயிருந்தேன், சட்டையை கழட்டிட்டு போயிரும் போல. நான் இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார வேண்டியதா. அவ்வளவு காற்றுக்கு மத்தியில் பேசிய 6 அறிஞர்களுக்கும் எல்லார் சார்பாகவும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இருந்து கேட்குற உங்களுக்கு நன்றி. ஓடிக்கிட்டு பலூன் விளையாடிக்கிட்டு பட்டிமன்றம் கேட்குறான் பாருங்க சில பேருங்க. இன்னும் சில ஆள் மல்லாக்கப்படுத்து பார்க்குது. எந்தெந்த ரூபத்தில் நின்று கிடந்து இருந்து எல்லா ரூபத்திலையும் பட்டிமன்றம் கேட்குறது இதுதான் முதல் முறை. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி.
நட்பு அணி ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறது. அதில் பாரதி மேடம் வந்து எங்கள் தலைவர், எங்கள் பட்டிமன்றங்களுக்கு பிதாமகர் பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பிள்ளைக்கு பேர் வைத்த கதையை சொல்லி என்னை நெருக்கடிக்குள்ளாக்கிட்டாங்க. அவரே சொல்லியிருக்காரு நீ என்ன, வடிவேல் சொல்லுவார்ல அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு நீ என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை மாட்டி விட்டாங்க. இந்த அணி வேறு ரூபத்தில் வந்து நிற்கிது. உறவா நட்பா, எது வாழ்வில் நம்மோடு எப்போதும் துணைன்னு இருக்கிறது, இதுதான் கேள்வி. நட்பை பற்றி சொன்னதில் ரொம்ப நல்ல விஷயம் உண்டு. அதியமான் அவ்வை நட்பை பற்றி பாரதி மேடம் சொன்னாங்க. மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணன் நட்பு ரொம்ப பேசப்படும். துரியோதனனுக்கு கர்ணனுக்கும் இருந்த நட்பு, துரியோதனன் மனைவி பானுமதியோடு விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முத்து மாலையை பிடித்து இழுத்து அது சிதறுகிற போது கூட அதை பார்த்து விட்டு அருகில் வந்த துரியோதனன் கோபப்படலை, சந்தேகப்படலை, எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான் என்றால் நட்பின் மீது, நண்பனின் மீது எவ்வளவு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறார் பாருங்க. பட்டிமன்றத்துக்கு பெல்லு நாங்கள் அடிப்போம், அப்போ காற்றே அடிக்குது பார்த்தீங்களா. நான் என் சட்டையை கலட்டும்னு நினச்சி அது மேடையவே கலட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம். நட்பு என்பது உயிரோட்டமானதுங்க. இவங்க சொன்னதில் சுருக்கம் என்னன்னா, நம் மனத்தின் அந்தரங்கங்களை, ரகசியங்களை யாரிடமாவது சொல்ல முடியும் என்றால் அது நண்பன் ஒருவன் தான் என்று சொன்னது 100% உண்மை. எது உங்களுக்கு ஒத்து வருதோ அதுக்கெல்லாம் கைதட்டி வைங்க, அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி திரும்ப திரும்ப சொன்னாங்க. அவர் முரசொலியை தொடங்கி நடத்திய காலத்தில் தலை சுமையாக அதை சுமந்து போனவர்கள் கலைஞர் அவர்களும் தென்னன் அவர்களும் தான். தென்னன் அவ்வளவு சிறந்த நண்பர். தலை சுமையாக முரசொலியை கொண்டு போய் பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கிறார். வாழ்நாள் முழுக்க கூட வந்திருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, கலைஞர் அவர்கள் எஸ்எஸ்எல்சி தேர்வில் ஃபெயிலாகி வீட்டை விட்டு கிளம்பி போய் நடுராத்திரியில் கிளம்பி வீட்டில் திட்டுவாங்களேன்ட்டு பயந்து போன போது தேடி போனவர் தென்னன். தேடி போனது, இப்போ சொன்னாங்களே யார் தேடி போவான்னு, தேடி போனவர் தென்னன். இவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரும் கலைஞர் அவர்களும் சின்னதாக ஒரு மினி ட்ராமா போட்டாங்க. அதாவது பட்டாளத்துக்கு போகிறேன்னு சொல்லி இவர் போனார், ஆனால் நான் தான் அவர் மனசை மாற்றி பேசி கூட்டி கொண்டு வந்து விட்டேன்னு வீட்டில் வந்து ஒரு பொய்யை சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அழுது, நீ பட்டாளத்துக்கெல்லாம் போவேனாம்ப்பா, பாஸாகவும் வேணாம், பிள்ளையா மட்டும் வீட்டில் இருந்து சொல்ல வைத்தது ஒரு தென்னன் என்கிற நண்பர். இது ஒரு பழைய கதை. இது நெஞ்சுக்கு நீதி படித்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் தெரியும். நட்பு என்பது உயிரோட்டமானது. ஆனால் இன்றைக்கு எனக்கெல்லாம் வருத்தம் உண்டு. நண்பர்கள் 2 பேர் உட்கார்ந்து பேசினா கூட முகம் பார்த்து பேசாமல் 2 பேரும் அவரவர் மொபைலில் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நட்பில் கூட எங்கேயோ குறை இருக்கிறது. ஆனால் உறவு, இந்த காதல் வருது இடையில வருதுன்றதெல்லாம் ரொம்ப எங்கேயோ சொல்கிறது. அதெல்லாம் ஒரு, இப்போ நண்பனுக்கு இடையில இன்னொரு காதலி வந்துட்டா, ஒரு பொண்ணு வந்துட்டா நட்பு கெட்டு போகும்ன்றாங்க. எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு தோழி இருப்பாள்ல. எதுக்காக ஒரு ஆளுக்கு சண்டை போடணும்? ஒரு ஜாங்கிரி ஒரு பூங்கிரின்னு போக வேண்டியது. அங்க ஒரு பொண்ணு இருக்கும்லையா, டேய் மாப்பிள்ள இது பரவாயில்லடா, உனக்கு இது எனக்கு இதுட்டு போகலாம் இல்லை. அதெல்லாம் வச்சு நம்ம தகராறு பண்ண முடியாது. நட்பு என்பது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ளே தோன்றுகிற ஏதோ ஒரு உணர்வுங்க. வகுப்பில் 40 பசங்க இருந்தாலும் ஒருத்தங்க கூட மட்டும் நெருக்கமான நட்பு எப்படி இருக்குது? எனக்கு அதை நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. நான் படிக்கும்போது ஒரு ஆமோஸ்னு ஒரு பையன் என் கூட படித்தான். நல்ல மோட்டா ஆள், பெரியது. அவங்க ஃபேமிலியே இந்த பாடி பில்டர்ஸ். நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அப்போது வகுப்பில் எப்போவாவது நான் பாட புத்தகம் கொண்டு வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, ஏன்னா வாத்தியார் அப்போல்லாம் அடிப்பார், ஏன்டா நோட்டு கொண்டு வரல, ஏன்டா புக்கு கொண்டு வரலன்னு. அவன் புத்தகத்தை அப்படி தள்ளி விடுவான், என்கிட்ட தள்ளி விட்டு சொல்லுவான், டே இந்த உடம்பு எந்த அடியும் தாங்கும்டா, நீ தாங்க மாட்டடா, வச்சுக்கடா புஸ்தகம்டுவான். எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது. இன்றைக்கி அந்த பையன் உயிரோடு இல்லை. அவன் அப்படி நிற்பான்.
அவர் அடிக்கும்போது இப்படி பார்ப்பான், ஃபூ அப்படின்னு போவான். என்ன தோணுச்சு எனக்கு அவனுக்கு என்ன உறவு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் அடி வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அழலாம், என் நண்பன் அழுகிறான் பாருங்க, அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது இல்லையா? அதான் நட்பு. ஓடி வந்து நிற்பான். இன்னைக்கு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், உங்கள் வீட்டு விசேஷங்களை எண்ணி பாருங்க, ஒரு சின்ன எண்ணிக்கை போடுங்க. வந்தவங்களில் உறவு அதிகமாக நட்பு அதிகமானு. எனக்கு என்னவோ நட்பு தான் அதிகமாக இருக்கும். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வர்றது பூரா ஃப்ரெண்ட்ஸு தான். வருவான், ஜாலியாக இருப்பான், பேசுவான், விஷயத்தை கலகலப்பாக்குவான். ஆனால் ஒரே ஒரு உறவு வந்து உட்காந்துச்சின்னு வைங்க, போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒரிஜினல் இல்லையா, டூப்ளிகேட்டான், பூ இது ஒரு கல்யாணம் அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவான். அப்படின்னா ஒரு விஷயத்தை கெடுக்கவும் உறவால் முடிகிறது. உறவுகள் இன்னைக்கு பணத்தின் பின்னால் போகிறது. அந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார், டே மக்கா, பட்டிமன்றத்துக்காக கூட பணத்துக்கு பேசாதடா, பாசத்துக்காக பேசின அழுத ஒரு சித்தியை பற்றி கருணாநிதி சொன்னார் பாருங்க. நிஜமாவே எனக்கு அந்த காட்சி கண் முன்னால் வந்தது. அப்படித்தானே இருந்தார்கள். உண்மையில் சொல்கிறேன், வறுமை காலங்களில் உறவு நெருக்கமாக இருக்கிறது, வசதி வரும்போது உறவு தள்ளி போகிறது என்பதுதான் உலக உண்மை. காசை பார்த்தோன்னே அவன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு வருது. அப்படின்னா உறவா நட்பா எது நமக்கு எப்போதும் துணை நிற்கிறதுனா நட்பு பக்கம் கூடுதலாக தானங்க தெரியுது. என்னங்க ஏதாவது சொல்லுங்க, காற்றுல ஒன்றுமே கேட்க. எனக்கு அந்த பக்கம் அப்படியே போகணும்னு தோணலை. கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேசுனதுனால அதிலிருந்து ஒன்று சொல்லிடுறேன். முத்துவேலர் ஐயா அவர்கள் கலைஞருக்கு இலக்கியங்கள் சொல்லி கொடுத்தார், நிறைய இலக்கியங்கள், இசை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இவர் இசைக்கு வகுப்புக்கு போகலை. ராமாயணம் பாரதம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். தமிழ் இலக்கியங்களில் அவருக்கு, கலைஞர் அவர்களுக்கு ஈடுபாடு வந்ததற்கு பெரும் காரணம் அவரது தகப்பனாரிடம் அருகில் உட்கார்ந்து படித்தது. முதல் விஷயம். இவர் ஒன்றும் பெரிய படிப்பில் மேலே வரலையேன்ற கவலை அவருக்கு இருந்தது. நாடகங்கள் எழுதி கூத்து நாடகம் என்று போவதின் மீது வருத்தம் இருந்தது. ஆனால் பின்னாளில் சினிமாவுக்கு வசனம் எழுதி இவர் ஒரு உலகறிந்த எழுத்தாளர் ஆனதில் தகப்பனுக்கு பெருமிதம் இருந்தது. முதல் படம் ராஜகுமாரின்ற படத்துக்கு வசனம் எழுதுகிறார். அந்த ஊர் தியேட்டரில் அது வருது, சினிமா டாக்கீஸ் அது. அப்போது அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் திரு முத்துவேலர் அவர்கள். ஆனால் அப்போ அவருக்கு பார்வை மங்கி விட்டது. அந்த சினிமாவுக்கு போய் சினிமாவில் முழுக்க உட்கார்ந்து அந்த படம் முழுக்க கேட்டார், பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. கேட்டு பெருமைப்பட்டார் மகனை பற்றி. கலைஞர் எழுதுகிறார், என் தகப்பன் திரைப்படத்துக்கு வந்து பார்க்கவில்லை, கேட்டார், ஒரு சினிமாவை கேட்டவர் என் தந்தை அப்படின்னு. அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய பெருமிதம் இருந்திருக்கும்ல. எல்லாத்துக்கும் மேலே இடம் மாறலாம், நட்பு மாறும். ஆனால் நம்மோடையே கூடவே வந்து கூட நிற்பது எதுன்னு தேடினீங்கன்னா அது உறவாகத்தான் இருக்கும். நாகப்பட்டினத்தில் ஆட்சியராக இருக்கும்போது அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து கடலூருக்கு வரும்போது இங்கேயும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் கூடவே வருவது அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் என்கிற உறவு தான் துணை நிற்கும். நட்பு வரும், சந்தோஷப்படும், மகிழும், தோள் கொடுக்கும், தப்பு சொல்லலை. ஆனால் எப்போதும் வாழ்வில் உறுதுணையாக இருப்பது, நம்ம உடம்பு துடிக்குதுல்ல, தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும்னு சொல்கிறான்ல, அது சகோதரனுக்கு தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு சொல்கிற அந்த திருக்குறளில் அந்த ரொம்ப அன்பு மிக்கவர்கள் நம்மை பார்த்து நமக்கு ஒன்றுன்னு வரும்போது கண்ணீர் விடுறாங்க பாருங்க. அது சுற்றி முற்றி பார்த்தா உங்கள் அம்மாவோ உங்கள் அக்காவோ உங்கள் தங்கையோ உங்கள் மகளோ மனைவியோவாகத்தான் இருக்கும். அவர்கள்தான் அருகிருந்து கரம் பிடித்து வழி நடத்தி தைரியம் சொல்லி வாழ்க்கை முழுக்க கூட வருகிறார்கள். நல்ல நட்பு தெய்வீகமானது, அதை பாராட்டுவோம். ஆனால் உறவு நம்மோடு இருப்பது, நம்மை போலவே இருப்பது, நமக்காகவே இருப்பது, நம் வாழ்விலும் நம் தாழ்விலும் கூடவே இருக்கிற உறவுதான் வாழ்வில் எப்போதும் உறுதுணையாக இருக்கிறது. நட்பை விட ஒரு படி மேல் என்று சொல்லி
இந்த நெருக்கடியிலும் ஒரு பட்டிமன்றத்தை முழுமையாக கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி.